ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். டிப்ஸ் லவ்னியா சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம சேனலில் ஓணம் ஸ்பெஷல் ரெசிபி செஞ்சு காமிச்சிருக்கோம். பழம்பொரி சிம்பிளாக டேஸ்ட்டாக செஞ்சு காமிச்சிருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் அரிசி மாவு, 2 ஸ்பூன் சர்க்கரை, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான பதம். அடுத்து நான் ஒரு நேந்திரம்பழம் எடுத்துருக்கிறேன். இதோட தோலை உரிச்சிட்டு நம்ம 2 கட் பண்ணிடலாம். வாழைப்பழத்தை 2 கட் பண்ணிவிட்டு இதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். இதை 3 பீஸாக அப்படி இல்லாட்டி 4 பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணிடலாம். முழு வாழைப்பழத்தை கட் பண்ணியும் பண்ணலாம். அது ரொம்ப பெருசாக இருக்குன்றதுனால நம்ம 2 கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீச்சுக்கிறோம். இதை 2 அல்லது 3 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. வாழைப்பழத்தை இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற மாவில் வாழைப்பழத்தை முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். நான் ஏற்கனவே எண்ணெய் காய வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நம்ம வாழைப்பழத்தை ஒன்று ஒன்றா முக்கி எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்ட உடனே திருப்பி விட்டுறக்கூடாது. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு வேக விட்டுறலாம். 2 பக்கமே நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஒன்று ஒன்றா எடுத்துடலாம். நம்மளோட கேரளா ஸ்டைல் ஓணம் ஸ்பெஷல் பழம்பொரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஓணம்க்கு இதே மாதிரி பழம்பொரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் சேரும். நன்றி, வணக்கம். ஹாப்பி ஓணம்.